எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 7th தமிழ் டெஸ்ட் நம்பர் 4க்கான காணொளி. இதில் மொத்தம் 50 வினாக்கள் விடையுடன் பார்க்க போகிறோம். இதில் ஒவ்வொரு வினாக்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான வினாக்கள். அதனால் தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு காணொளியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் டெஸ்ட் நம்பர் 4க்கான காணொளி, 50 வினாக்கள் விடையுடன். நானும் ஒவ்வொரு காணொளி போடும்போது நிறைய பேர் ஆதரவு தருவீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் பேர் தான் ஆதரவு தரீங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த கொஞ்சம் பேர் ஆதரவு தர்றதே தொடர்ந்து ஆதரவு தரீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நேரடியாக காணொளிக்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி, கோடு உயர் திணிமணல் அகன்துறை நீகான் மாட ஒல்லெறி மருங்கறிந்து ஒய்ய என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்? மருதன் இளநாகனார். மருதன் இளநாகனார். இரண்டாவது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. மருதன் இளநாகனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர். சரி. குறிஞ்சி திணை பாடுவதில் வல்லவர் என்பதால் மருதன் இளநாகனார் என அழைக்கப்படுகிறது. தவறு. என மருதத்திணை. பாடுவதில் வல்லவர் மருதன் இளநாகனார். அப்போ கூற்று சரி, ஆனால் காரணம் பாருங்க. கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. அடுத்து மூன்றாவது கேள்வி, ஆழ்கடலின் அடியில் எனும் புதினத்தை எழுதியவர் யார்? ஆழ்கடலின் அடியில் எனும் புதினத்தை எழுதியவர் யார்? ஜூல்ஸ் வெர்ன். ஜூல்ஸ் வெர்ன். செம்மொழியாகிய தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்ற எண்ணத்தில் தோற்றுவிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம். திருவள்ளுவரின் புகழை உலகறியச் செய்யும் வகையில் வள்ளுவர் கோட்டம் எனும் கலைக்கூடம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? சென்னை வள்ளுவர் கோட்டம். மூன்றாம் தமிழ்ச் சங்கம் எங்கு நடைபெற்றது? மூன்றாம் தமிழ்ச் சங்கம் எங்கு நடைபெற்றது? மதுரை. மதுரை. அடுத்து, வெள்ளை ரோஜா என்ற நூலை எழுதியவர் யார்? வெள்ளை ரோஜா. தேனரசன். தேனரசன். அடுத்து எட்டாவது கேள்வி, தவறானதை தேர்ந்தெடு. தவறானதை தேர்ந்தெடு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. 8 தொகையில் உள்ள பெரும்பானாற்றுப்படை பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியவர் தான் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இது பாருங்க, தவறான கூற்று. ஆனால் மீதியெல்லாம் பாருங்க. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சங்ககால புலவர். இவர் கடியலூர் என்ற ஊரில் வாழ்ந்தவர். பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்தரையன். அடுத்து, தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒருமொழிகளின் எண்ணிக்கை 42 என கூறும் நூல் எது? தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒருமொழிகளின் எண்ணிக்கை 42 என கூறும் நூல் எது? நன்னூல். நன்னூல். அடுத்து 10வது கேள்வி, ஆப்ஷன் டி. இது கலை சொற்கள். கதை பாடல் பேலட், பேச்சாற்றல் எலுக்யூசன், துணிவு கரேஜ். அடுத்து 11வது கேள்வி, பாரதிதாசன் எழுதிய நூல்களில் பொருந்தாததை தேர்ந்தெடு. கண்ணன் பாட்டு. இது 3 பாருங்க. பாண்டியன் பரிசு,
அழகின் சிரிப்பு, இரண்டு வீடு இதெல்லாம் பாரதிதாசன் எழுதிய நூல்கள். கண்ணன் பாட்டு யார் எழுதுறாங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து, கடலில் துறை அறியாமல் கலங்குவன. கடலில் துறை அறியாமல் கலங்குவன. மரக்கலங்கள், மரக்கலங்கள். அடுத்து 13வது கேள்வி, இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் டேஸ் என குறிப்பிடப்படும். இதுக்கு சரியான விடை கண்ணடை, கண்ணடை. அடுத்து, என்று கூட்டல் உரைக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். என்று கூட்டல் உரைக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். இதுக்கு சரியான விடை என்றுரைக்கும், என்றுரைக்கும். அடுத்து 15வது கேள்வி, பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. களனினா வயல், நிகர்னா சமம், பருதி கதிரவன், முகில் மேகம். இப்போ இது வந்து சொல்பொருள். இது அடிக்கடி கேட்பாங்க. சொல்பொருள் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வரும். அதனால் நம்ம காணொலியில் அதை நம்ம சேனலில் வழங்கக்கூடிய ஒவ்வொரு டெஸ்ட்டையுமே முழுசாக அட்டன் பண்ணுங்கள், முழுசாக பாருங்கள். முழுசாக பார்க்கும்போது தான் எந்த கேள்வி மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து 16வது கேள்வி, திருக்குறளில் நகைச்சுவை என்ற நூலை எழுதியவர் யார்? முனிசாமி. இவர் தான் வந்து திருக்குறளனார் என்று அழைக்கப்படுபவர் வி முனிசாமி. அடுத்து, கல்வி இல்லாத நாடு டேஸ் வீடு. விளக்கில்லாத வீடு, விளக்கில்லாத வீடு. சுப்ரபாரதிமணியன் எழுதிய நூல்களுள் பொருந்தாதது எது? புத்தகம். மீதியெல்லாம் பாருங்க, பின்னல் வேட்டை, தண்ணீர் யுத்தம், இதெல்லாம் சுப்ரபாரதிமணியன் எழுதிய நூல்கள். அடுத்து, ஓரெழுத்து ஒரு மொழிகளுள் தவறானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் பி, பே அன்பு என்பது பொருந்தாத ஒன்று. மீதியெல்லாம் பாருங்க, ஆன பசு, ஏன அம்பு, ஓன மதகு நீர் தாங்கும் பலகை. அடுத்து 20வது கேள்வி, களம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது. களம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியம், துணி ஓவியம். அடுத்து, மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் டேஸ் மீது பொறித்து பாதுகாத்தனர். மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் டேஸ் மீது பொறித்து பாதுகாத்தனர். செப்பேடுகளில், செப்பேடுகளில். அடுத்து, டேஸ் தீமை உண்டாகும். செய்யத்தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால், செய்யத்தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் தீமை உண்டாகும். அடுத்து 23வது கேள்வி, இலக்கிய வகைகளில் சொற்கள் வந்து 4 வகைப்படும். அவை வந்து இயற்சொல் வந்து பெயர், வினை, இடை, உரி என 4 வகையிலும் வரும். அப்போ கூற்று 1 சரி, 2மே சரி. அடுத்து 24வது, இதுக்கு ஆப்ஷன் பி. இயற்சொல்கிறது அழுவம், திரிசொல் சோறு, திசை சொல் இரக்கம், வடசொல் பெற்றம். அடுத்து 25வது கேள்வி, கற்றணைத்து கூட்டல் ஊரும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். கற்றணைத்து கூட்டல் ஊரும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். இதுக்கு சரியான விடை கற்றணை தூரும், கற்றணை தூரும். அடுத்து, நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளுள் ஒருவராக கருதப்படுபவர். நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளுள் ஒருவராக கருதப்படுபவர் கொண்டையராஜு, கொண்டையராஜு. அடுத்து, ஆயக்கலைகள் எத்தனை வகைப்படும்? ஆயக்கலைகள் 64.
நாட்காட்டி ஓவியங்களை டேஸ் என்றும் அழைப்பர். பஜார் பெயிண்டிங். பஜார் பெயிண்டிங். அடுத்து பட்டினப்பாலை எனும் நூலை இயற்றியவர். பட்டினப்பாலை எனும் நூலை இயற்றியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கடியலூர் உருத்திரங்கண்ணனார். மக்கள் டேஸ் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். வங்கத்தில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். பல்பொருள் தரும் ஒரு சொல் எது? திரிசொல். திரிசொல். பின்வருவனவற்றுள் மழையை குறிக்கும் சொல். வெறுப்பு. வெறுப்பு. இது வந்து அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. மழைனா வெறுப்பு. இது அடிக்கடி கேட்டுட்டே இருக்கிறாங்க தேர்வில், ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம். ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம். இது வந்து நல்லா நோட் பண்ணிக்கங்க. காணொளி பார்க்குற அத்தனை பேரும் வந்து இதை ஞாபகம் வச்சுக்கங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். கல்வி. ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி. பள்ளி தளமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் பாரதியார். பள்ளி தளமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் பாரதியார். அடுத்து பள்ளி மறுதிறப்பு எனும் கதையை எழுதியவர். பள்ளி மறுதிறப்பு சுப்ரபாரதி மணியன். எழுதினான் என்பது. எழுதினான் என்பது வினை பகாபதம். அடுத்து மண்வாசல் எனும் கவிதை நூலை எழுதியவர் தேனரசன். தேனரசன். வெள்ளை ரோஜா, மண்வாசல். ஏறப் பரியாகுமே எனும் தொடரில் பரி என்பதன் பொருள். ஏறப் பரியாகுமே எனும் தொடரில் பரி என்பதன் பொருள் குதிரை. குதிரை. கோட்டோவியம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. கோட்டோவியம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கோட்டு கூட்டல் ஓவியம். அடுத்து 40வது கேள்வி. மிளகாய் வற்றலின் நெடி தும்மலை வரவழைக்கும். மிளகாய் வற்றலின் நெடி தும்மலை வரவழைக்கும். அடுத்து தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புபவரிடம் டேஸ் இருக்கக்கூடாது. சோம்பல் இருக்கக்கூடாது. தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புபவரிடம் சோம்பல் இருக்கக்கூடாது. அடுத்து செப்பேடு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செப்பு கூட்டல் ஏடு. செப்பு கூட்டல் ஏடு. வன்கீரை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வன்மை கூட்டல் கீரை. வன்மை கூட்டல் கீரை. கப்பல் ஓரிடத்தில் நிலையாக இருக்க உதவுவது. கப்பல் ஓரிடத்தில் நிலையாக இருக்க உதவுவது நங்கூரம். நங்கூரம். அன்னை தான் பெற்ற மழலையின் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார். அன்னை தான் பெற்ற மழலையின் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார். தொல்காப்பியம் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது. தொல்காப்பியம் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது. அடுத்து 47வது கேள்விக்கு சுப்ரபாரதி மணியன் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை, புதினம், கட்டுரை முதலியவற்றை எழுதியுள்ளார். சரி. கதை சொல்லும் கலை எனும் இலக்கிய இதழை நடத்தி வருகிறார். தவறு. அப்ப கூற்று 1 மட்டும் சரி. அடுத்து பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. கற்கும் முறை பிழையில்லாமல் கற்றல். உயிருக்கு கண்கள் எண்ணும் எழுத்தும். விழுச்செல்வம் கல்வி. எண்ணி துணிக கருமம்.
கரவா கரைந்துண்ணும் எண்ணி துணிக செயல். காகம் கிடையாது, நான் தவறாக சொல்லிட்டேன். எண்ணி துணிக செயல் கரவா கரைந்துண்ணும் காகம். அப்போ இது 1 பாருங்க, 1 2 3 4 5. 1க்கு நேராக பிழை இல்லாமல் கற்றல், உயிருக்கு கண்கள் என்னும் எழுத்தும், உங்களுக்கு மறுபடியும் கூட சொல்கிறேன் பாருங்க. கற்கும் முறை பிழையில்லாமல் கற்றல், உயிருக்கு கண்கள் என்னும் எழுத்தும், விழுச்செல்வம் கல்வி, எண்ணி துணிக செயல், கரவா கரைந்துண்ணும் காகம். ஸோ இதுதான் சரியான விடை, ஆப்ஷன் பி. அடுத்து 49. மறுபடியும் பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அப்படி நேருக்கு நேரா. சென்னினா உச்சி, கரையும் அழைக்கும், மதலை தூண், அழுவம் கடல், உறவு நீர் பெரும் நீர்ப்பரப்பு. சென்னினா உச்சி, கரையும்னா அழைக்கும், மதலைனா தூண், அழுவம்னா கடல், உறவு நீர்னா பெரும் நீர்ப்பரப்பு. அடுத்து இந்த காணொளியின் கடைசி கேள்வி. சரியானதை தேர்ந்தெடு. பாரதிதாசன் கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வல்லவர். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி, புரட்சி காப்பியம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியவர் பாரதிதாசன். பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் எனும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. அப்ப இவை அனைத்துமே சரி. நன்றி, வணக்கம்.